என்று சொன்னது புரியலையா மனசுல மண்டை புகழ் தெரியலையா ஆளு அழகதனே என்று சொல்ல பயலையா அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே நான் அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பகலிலே சூரியன் கூட முன்ன இரவுல பேசவும் முடியுமா ஜாதி மதம் காலங்கள் சேர்க்கவும் முடியுமா வானத்திலே நிலவுவது இருமாறி குண்டல நல்லா சாப்பிட்டு படுத்தா இந்த பெட்டி சத்தத்துக்கு இந்த சத்தத்துக்கு நாங்க பாட்டு பாடுறதுக்கு நல்லா தூக்க வரும் யாரென்று பார்ப்போம் வரட்டும் சந்திப்போம் சிந்திப்போம் MRI scanner, CT scanner. வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் வந்தாரே வரவேற்பு தந்தமிழ்நாடு வந்தாரே வாழ வைப்பது தமிழர் தமிழர் பண்பாடும் இல்லம் தேடி வருவார் விபச்சாரம் செய்ய ஒப்பக்குழைக்க உகந்த நோக்கக்குள்ளே முறந்து என்றாரே வள்ளுவன் அவருடைய வாய்மொழிக்களை வந்தாரே வரவேற்பு தந்தமிழ்நாடுகள் அந்த மரமுறை தெரியுமா தெரியலையா அதனால என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் வணக்கம் அமருங்கள் என் காலிலே விழுந்து தாங்கள் ஆசீர்வாதம் செஞ்சாங்க ஆகியிருக்கலாம் ஐயா எதுவுமே பண்ணாம சட்டைய பெரிய சண்டியர் மாதிரி தூக்கி விட்டு நிக்கிறா என்ன தெரியும் உனக்கு யார் நீ முதல்ல அவங்க இருக்க உடம்புக்கு 10 பேர் அடிப்பா இல்ல ஏன்னா இந்த வெடியை சும்மா சும்மா போட்டு வச்சுக்கிட்டீங்க ஏன் காசு கொடுத்து வாங்கியிருக்கு 48,500 ரூபா காலையில் விடுதலை அப்புறம் போட்டுக்கலாம் உனக்கு என்ன தெரியும்னா நீங்க வந்த விதமே சரியில்லை வந்த விதம் இடம் விதமா வரணும் எதா இருந்தாலும் நீங்க வந்த விதமே சரியில்லை ஒப்படன் உங்களை வந்து பஸ் எடுத்து உங்க வயசு ஒப்பிட்டாலும் உண்பது அமிதமாயோட கடுமாசி ஆகும் தானே சொல்லிருக்காங்க அது எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சரியா பாலும் தகுதியும் பாலும் பருப்பும் பாலும் பருப்பும் பாதாம் பாலும் இது எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன் உன் வேலையை பாரு நீ ஏன் இப்ப வந்து என்னை பேச விடாம நீ வந்து என்னோட தொழிலை நீ எதுக்கு எடுக்கிறப்ப நான் பாடிக்கிட்டு இருக்கேன்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல எது குறுக்க பேசுற எங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க தெரியாத விஷயம் நீங்க தான் பேசுறீங்க பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா
கூடாது. பாதாம் பால் சாப்பிடணும், பாதம் பருப்பு சாப்பிடணும் உனக்கு சாப்பிட சொன்னா வரவேற்கக்கூடிய முறையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வந்த விதமே சரியில்லை. வரவேற்கக்கூடிய முறையை பத்தி பேசுற முறையை பத்தி அப்படி நீங்க வந்ததே சரியில்லை. இடம் யா இடம் யா எங்க இடம் ஏன் இடமுங்க? அத்தாச்சி வச்சிருக்கியா? அப்ப அத்தாச்சி இருக்க வேண்டியதான பேசுறோம். எத்தனை வருஷமா வச்சிருக்க? 12 வருஷமா. 12 வருஷமா நீ வச்சிருந்தியா? அதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட இருந்துச்சு? எங்க அண்ணன். அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா. அத்தாச்சி இருக்க கிழிஞ்சிருச்சா? எல்லாம் பக்குவமா வச்சிருக்கான். எந்த அத்தாச்சி சொல்றீங்க? நீங்க எந்த அத்தாச்சி கேக்குறீங்க? என்னடா இது தோத வீட்டுல நாய் வர மாதிரி நீங்க வாடி நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாடி ஆளுக்குள்ள இருந்து ஒரு ஆளா வந்துக்கிட்டு என்ன விவரம்யா? உங்களை யாரு கேட்க சொன்னது? ஏய் நீ யாரு? அப்ப நீ யாரு? எங்க இடத்துலயே வந்துகிட்டு நீ யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்தா அதெல்லாம் ஒழுக்கத்துக்கு மேல பேச்செல்லாம் பேச. ஒழுக்கம் எழுப்பம் ஒழுக்கம் உயிரினும். ஒழுக்கம் ஒழுக்கம் உயிர்ந்து ஊம்பம். ஏய் ஓம்பப்படுவியா? ஆமா இங்க ஓம்பப்படுந்தாலும் சொன்னாரு. யாரா ரெண்டு பேரும்? நீங்க முதல்ல யாரா? மரியாதை யாரோ கோட ஓட பேசுறது மரியாதை. யாரா நீங்க முதல்ல? ரெண்டு பேரும் காவாலி பயில மாதிரி யாரா நீங்க? மரியாதையா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஏன் என்ன பண்ணுவீங்க? யாரா ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு? அண்ணன் ஒண்ணே. ஏய் ஏய் அண்ணே ஏய் அண்ணே வாங்கறாங்க. அண்ணே ஏய் ஏய் வாங்கறாங்க. என்ன சவுடா இதே பக்கத்துல வந்தா அங்கே இருந்து ஒரு இல்ல என்ன ஒரு என்ன அடிச்சாருன்னு. அடிச்சாரா? ஒரு கண்ணு முன்னாடி அடிச்சா என்ன ஒண்ணு கேக்குறேன். என்ன அப்படி கேக்குறா? ஏன் முன்னுக்கே ஏன் அவன் என்ன உன்னை அடிச்சு என்ன பண்ணுவ? ஏன் முன்னே மேல கை வைக்கிறீங்களா? ஏன் அவன் அவ்வளவு யானவே? ஏய் இங்க வாங்கடா. இன்னொரு வட்டம் நீங்க அவன் மேல கை வச்சிருக்க. வர சொல்ல அவனை வைக்கிறேன். இல்ல அவன் மேல நீங்க வாண. டேய் இங்க வாடா. நீங்க இன்னொரு வட்டம் அவன் மேல மட்டும் கை வச்சிருங்க. ஏய் இங்க வாடா இங்க. டேய் ஏய் யாருன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் யாருடா? நீங்க யாரு சொல்லுங்க. எங்க வந்துட்டு யாரா யாரா மரியாதை பேசுறீங்க? யாரு? நானா? குடும்பமா போட்டோம்னு வச்சுங்க. நீ வாடுங்க நான் பாத்துக்கிறேன். அதனால விழுந்த கோபுர என்ன சொன்ன? அங்க கொடூரமா இங்க பேசிக்கிட்டாங்க. அதானே பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் இருக்கேன். நீ எதுவும் பயப்படாத. சரி ஐயா இங்க நான் யார் என்று தெரிகிறதா? யாரு? என்னுடைய உருவத்தை உற்று நோக்குங்கள். தெரியுது உங்களை பார்த்தா எனக்கு தெரியாம இருக்குமா? யார் இது? பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவில் ஆறுதல் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தெரியலையா? கரெக்டா சொல்றேன். ஏய் ஆண்டு விழா நாரதருக்கு போறாளா? ஏனா அபிஷேக பிரியா ஸ்வார் அலங்கர பிரியா வசு சோஸ்திர பிரியா சூர்யா யார் அவசரியா போனது யார் பலவற்றியா போனது கேட்டோமா? ஏய் யார் யாண்டு கேட்டா இது சூத்திர பிரியா. ஏய் சோஸ்திர பிரியா. சூத்திர பிரியாவா? இதெல்லாம் யார் கேட்டது? நாரதர் உண்மையாக மேலோக நாரதர் நாதான். நாரதர் உண்மையா நாரதர் மேல ஒரு நாரதர். இப்ப மத்த நாரதர் அவுட் ஆன நாரதர். நாரதன் தான் நான் ஒருவர் தானே. நீங்க நாரதர். ஏய் எங்கடா போறாங்க? திடீர்னு அப்படியே போவாப்ல. ஏமா நீங்க இப்ப எங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல இருந்து வருகிறேன். மேலோகத்துல இருந்து இப்படி வந்தீங்க? ஏன் இப்படி பேசுறது? எங்க பேசுறேன் எப்படி பேசுறேன்னா? ஏய் சிரிப்பு அப்படி பேசாத. மேலோகத்துல இருந்து ககன மார்க்கமாக காற்றோடு காற்றாக பறந்து வந்தேன். யாரு அப்படி வரலைங்கிறேன். மேல இருந்து சத்தியலோகத்துல இருந்து அப்படி காற்றோடு காற்றாக அப்படியே சொங்கி அப்படியே பறந்து வந்தேன். நீங்க பறந்து வந்தாலும் அப்படியே புழு புழுந்தே இருக்கு. சங்குன்னு சொன்ன அப்பனா நாங்க பாக்கல. பறந்து வந்தேன். வந்ததுனா அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க அப்படி வரலைங்கிறேன். எப்படி வந்தேன்னு சொல்றப்ப ஐயா வரலைங்க எப்படி வந்தேன்? வந்த எனக்கு தெரியாதா? நான் தான் பார்த்தேன். கண்ணங்குடியில இருந்து எப்படி ரூட்டுன்னு கேட்டேன். 8 மணிக்கு வண்டி எடுத்து பித்து கொண்டு டோல் கட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க வந்து ஒரு ரசம் ஒரு வட்டம் கறி குழம்பு ஒரு வட்டம் வாங்கி திண்டதை நாங்க பார்த்தோம். 12:45 இந்த தூக்கி கட்டி பிட்டிங் பண்ண மாசத்துல 12:20 கட்டிக்கிட்டு இருந்தேன்.
வாயில வர்றது உள்ள போய் ஏய் நீ யார சொல்லி சாப்பிட்டு எடுத்து அந்த ஐயா மட்டன் இவ்வளவு வைக்கிறாரு 10வது இன்னும் கொஞ்சம் வைங்கிறேன் எடுத்ததே 5 கிலோ இந்த உடம்பு தக்கன சாப்பாடு தெரியும் அவ்வளவு கறியை வாங்குற சாப்பிட மட்டனே சாப்பிடலையா எடுத்தது மொத்தம் 5 கிலோ அத நானே 1.5 கிலோ சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஆளு கூட வச்சா அந்த ஆளு வேணாம்னு சொல்லிட்டாரு. நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? யார சொல்றாங்க? அப்புறம் உங்கள்ட்ட நீ சொல்றது தம்பி ரஞ்சித் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் நாரதர் யா மேலக நாரதர். என்ன மேல நாரதானா? நாரத மகரிஷி பறந்து வந்தேன். உண்மையாக சத்தியமான நாரதர் நான் தான். சத்தியமான நாரதர்? ஆமா. சரி சரி. நீங்க நாரதர் மேல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா தம்பி. உங்க அப்பா யாரு? ஒழுங்கா பேசு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா உங்க அப்பா யாருன்னு கேட்டாலும் கேப்பியா நீ? பேசுற விதம் இருக்குல்ல. சரி கேளுங்க. மரியாதை நிமித்தமா நீங்க பேசுறீங்க. எங்க அப்பா அஞ்சரதன் அண்ணம் இருந்தவன் ஆரத்தான் இருக்கன் குந்தி பூத்தவன் என்கண்ணன் ஓதிம வாகனன் நடந்து செஞ்சவன் மானை சரிப்படி நாம் முற்றக்கூடிய மைக்க தூக்கி மண்டை உடச்சு விடுவேன் நான். என்னது? ஏய் ஏய் பழைய வண்டி இருந்தா கூட கொண்டு வாங்க. ஏய் ஏய் அது என்னை பார்த்தா என்ன இந்த மாதிரி வசூல் பண்ணி சாப்பிடுற மாதிரி தெரியுதா நீ? எங்க அப்பா பேரை கேட்டீங்க. முந்தா எங்க வீடு கொடுத்து அரண்மனையிலே அரசனுக்கு முடியலையும் காளி கருப்பா உத்த பணம் மாடா குண்டி சிட்டிலே ஊற விட்டு சாப்பிடுறாங்க. அது மாதிரி என்னை பார்த்து என்னை விட எங்கேயா சேர்க்கிற? பிரம்மா எங்க அப்பா. பிரம்மாவா? அப்பா யாரு கேட்டா இப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்லுவாரு. அதை விட்டுட்டு நாங்க கஞ்ச குடிக்கிறோம் அதை குடிக்கிறோம் இதை குடிக்கிறோம் என்ன சொல்றீங்க? அப்பா ஐயா உங்களுக்கு தெரியுமில்ல ப்ரோ? தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க அப்பா பிரம்மாவ. ஏய் ஐயா அழுகுற. நீ ஏன் அழுகுற? ஐயா ஏன் அழுகுறீங்க? இந்த நேரத்துல அவரை ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல அண்ணன் ஏன் அழுகுற? சேலத்துக்கு போக முடியாது. கோயில திடீர்னு அட்டாக்கள் செத்து போயிட்டாங்க. யார் யார்? நான் போக முடியல. என் பொட்டாட்டி போச்சுட்டேன். எங்க அப்பா அப்பாவை போச்சுட்டு அவங்களும் போகல. 16 நாள் அன்னைக்காவது போய் கேட்கல. என்ன செய்யுது? என்னைய கண்டுக்கா ஒரு கோட்டு வாங்கி கொடுத்து மிச்சர் பாக்கெட் வாங்கி கொடுத்து யாரியா தண்ணி சாப்பிட்டு பார்த்து நாடாது போடாங்க. உனக்குதான் கோட்டு மட்டுதே வாங்கி கொடுப்பாரு. எனக்கு வீட்டுக்கு அரிசியெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஐயோ ஐயோ இன்னுமே அப்படி ஒரு மனுஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய இருக்குது. அரிசி வாங்கி கொடுத்துட்டியா உனக்கு? கோட்டு கொடுத்தேன். அரிசி வாங்கி கொடுத்த மனுஷன் வாங்கி போட சொல்லிட்டு டேய் என்னடா நாடகத்தை மாத்திக்கிட்டு இருக்கீங்க? அரிசிந்திராவா? அவர் வாங்கி வந்தவரா அவ்வளவு. சரி நீங்க மட்டும்தான் கேட்டு வந்து அம்மா அப்பா வந்தாங்களா? அறிவிட முட்டாமல என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும்தான் வந்து நான் மட்டும்தான் வந்தேன். அன்னைக்கு வர முடியலையா? யாருக்கு? சரி 30ஆம் தேதி கிருவை 31. டேய் அதுக்காக வந்து ஏய் எதுக்கு நீங்க அழுகிறீங்க? நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு இன்னும் ஒண்ணும் புரியலையே. பிரம்மா எங்க இறந்தாரு? உயிரோட தானே இருக்காரு? ஏய் எங்க வெள்ளச்சல எங்க அம்மா அவ போட்டு செவ்வாய்க்கிழமை எடுத்து நான் சனிக்கிழமை இது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருங்க. ஐயா நீங்க சொல்ற இல்லைங்க. எங்க அம்மா வெள்ளச்சல கட்டி இருக்குல்ல அவங்க வீட்டுக்காரியா? அதான் கத்து பண்ணதா செத்து பார்த்து வெள்ளச்சல கட்டி இருக்கு. சாகலையா? உயிரோட இருக்க? நான் இருக்கேன்னா அப்புறம் மனத்துல போய் போஸ்ட் மாரம் பண்றாங்க. 9 கிலோ தானே இருக்கு. அதுக்காக அவர் மூஞ்சிலே முடிக்கல. அடுத்த 6 ஊர் போட்டாங்க. யாரு? எங்க அப்பா 9 கிலோ தான் இருந்தாரா? அவரை போஸ்ட் மார்டம் பண்ணாரா? எங்க அப்பாக்கா அது காலை குறைஞ்சிருச்சுங்க. 2 இருந்த மனுஷன் யாரு? போஸ்ட் மார்டம்னா என்னையா? போஸ்ட் மாரம் தெரியாதா? இல்லையே. சுத்தியில வச்சு உடப்பாங்க இல்ல? யாரு? எங்க அப்பாவையா? அந்த ஆளு வெயிட்டு தாங்க முடியும். அந்த ஆளு சுத்தியில அடிக்கிறாங்க. யாரா சொல்ற நீ? அடே இதெல்லாம் நீ ஆண்ட பர்ற உள்ள ஓடிறடே. யோனைக்க சரி நீ கிளப்பி விட்டுட்டு எங்க போற? இங்க வாங்க. நடந்து போச்சு. நீ எங்க போறப்ப? வெறுமையோட வந்து நான் வேண்டி ஏய் ஏய் எங்க அப்பா சாகலே உயிரோட தான் இருக்காரு. ஆனா
ஆனா எங்க அம்மா வெள்ளச்சலை கட்டிருக்கியா இருந்து அழுகுறாங்க எப்படி போதும் அந்த கடமை முடிச்சாச்சு. அவரே இல்ல யாராவது வந்தாங்க தண்ணி வண்டி குடிச்சிருப்பே. அவரே இல்ல நம்மளுக்கு கலர் பாட்டு வாங்கிட்டு சொன்னே. கலர் பாட்டில் தான் எடுத்து போட்டு வீட்டு கொண்டு போவோம். சிரிக்கிறியா அழுவியா இவன் நேரம் அழுகிற கேரளத்துக்கு வந்த கலர் பாட்டு என்ன கதை கதை என்ன ஓடிக்கிட்டு இருக்கு டேய் இங்க வாங்கடா டேய் ஏதாவது பேரு ஏய் அப்படியே ஒரு கிரேடு கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சிருக்கியா? டேய் இங்க வாங்கடா யாரடா சொல்லி அழுகுறீங்க கேத்து கலர் பாக்கெட் கலர் டப்பா மொத்தம் வாங்கிட்டு யாராவது கலர் வாங்கிட்டு வந்து கொண்டு போவேன். 15 ரூபாய்க்கு வித்துக்கிறேன். சரி பேசு. யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியாது பேக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மட்டும் தனியா நாள் வந்துரு. ஏன்னா நான் சொல்லிருக்கேன் பேர் வந்து தர மாட்டேன். அங்க திடீர்னு வண்டி எடுத்து போட்டேன்னா பிள்ளைக்கு பிடிச்சதுன்னு அதெல்லாம் வெட்டிக்குள்ள பேக்குள்ள வாங்க பேக்குள்ள பார்த்து என் பேக்குள்ள வாங்க. அது என்ன வந்தேன். அதெல்லாம் உனக்கு பக்கத்து இருக்காங்க. உங்களுக்கு வேணா 2 தாரம் அறிவோட முட்டை போயிடு யாரா தூக்கி அப்பா நல்லா இருக்க முடிஞ்ச கொண்டு போஜ்பாடு வரைக்கும் கொண்டு வைக்கிறாரா ராத்தியார் சாப்பிட மாட்டேன் அவருக்கு 2 கலர் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி அப்பா சரி அப்பா சரி முடிஞ்ச நல்லா இருக்கா எவையோட இருக்காரியா நாங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரம்மா நானு ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் பிரம்மதேவன் ஐயா. அந்த பிரம்மா படைப்புக்கு அதிபதி பிரம்மா. அந்த பிரம்மாவா? பிரம்மானா அவரை வேற யாரும் சொல்லிக்கிட்டு இருக்க நீ நம்ம காலேஜ் வீட்டுக்காரு ஃப்ரெண்ட் கடையில பார்ல விளாட்டான்ல அறிவிட்ட முட்டா பையன் அவன் பரமன் அறிவிட்டானே. ஐயா ஐயா நல்ல கதையா கட்டிய காளீஸ்வரி போட்டுக்கிட்டு காளீஸ்வரி வீட்டுக்காரு பிராந்தி கடையில் வளர்த்தாரு. நான் போட்டாலே என்னை கண்டாலே பிராந்தி பாட்டை எடுத்து ஒழிச்சிருவேன். வந்தா 5-6 குடிப்பேன். எங்க அப்பா உயிரோட இருக்கும் போல அப்பா படம் போடுவாராமா? படப்பு போட மாட்டாரு படைக்கிற உலகத்துல அனைத்து ஜீவராசி படைக்கிறார். அப்படி சொல்லுங்க. பல போடுனா வீட்டுல வைக்க போட வேண்டிய இருக்கு. அதெல்லாம் கட்ட முடியாது. அந்த வேலையில எங்க அப்பா வைக்க மாட்டாரு. சரி சரி அப்பா படைத்து ஆமாங்க ஆமாங்க வரைதான். உங்க அம்மா வெள்ளை கழிவெடுத்து வெள்ளை பழிமூடு வெள்ளை கமலத்தை வீட்டு இருப்பாள். அம்மா யாருன்னா வெள்ளை பூண்டு வித்தாங்க கருவாடு வித்தான்னு. சரஸ்வதி. சரஸ்வதினா சீனிவரி கம்பெனி ஓனர். ஆமா எங்க அம்மா தான் கொண்டாந்து விடி வாங்கி கொடுத்தா. அது ஏன் சீனிவரி சீட்டு போதும் போது கம்பி மத்தா புண்ணு சொல்லி அதான் சொல்லி அறிவுறுது. அண்ணன் போன வாரம் வண்டி போய் அந்த மாதிரி பயந்து புழுத்து புல் போயிடுச்சு. யாரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சொன்னா நீ எங்க அம்மா யார் நீ யார் சொல்ற? சரஸ்வதி தானே. எந்த சரஸ்வதி? சின்னடி கம்பெனி ஓனர் தானே. ஆள பருவே வெள்ளை கலைவெடுத்து வெள்ளை படிமடி வெள்ளை கமலத்தில் வைத்திருப்ப வெள்ளை அரசனோடு என்ன சரியாசனம் வைத்ததாய் என்று சொல்ல கல்விக்கு அதிபதி கலைவாணி. எங்க அம்மா கலைவாணி இல்லடா கலைவாணி. இப்பெல்லாம் கலைவாணில வர்றது இல்லைங்க. எல்லாமே செல்லுலே எடுத்துட்டாங்க. கலைவாணி 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 கலைவாணினா இந்த தண்ணிக்குள்ளோட அந்த மைனா. ஆமாங்க சரி 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 தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஆமாங்க. ஏன் அந்த பூ மட்டும் முங்குதுல? எது இந்த பூங்க? இந்த தாமரை பூ. ஐயா நாங்க அஷ்டமா சித்துக்களை கற்றுன்னு வந்தோம் ஐயா. அஷ்டமா சித்துனா தண்ணி மேல நடப்போம். ஐயா நாங்க கூடு விட்டு கூடு வாய்வோம். ஐயா நீ கூடு விட்டுட்டேன் கூடு வாய்வியா? நாங்க 2 பேரும் வீடு விட்டே வீடு வந்து பல லட்சம் செருப்படி வாங்கிருக்கோம். நல்ல விஷயம். இவன் தப்பிச்சு ஓடிச்சே நான் மாட்டிக்கிட்டே நடக்க முடியாம பறவைகளை எண்ணெய்ச்சி அடிச்சு எத்த தண்ணி உருவ போட மாட்டாங்க. புளிய மரத்துல உட்காந்துருக்கு. எங்க போனீங்க? எங்க போவாங்க வேலையை தாண்டி? எங்க போனீங்க? வீடு விட்டு விருந்தாடி போயிருக்கீங்க. விருந்தாடி போட அவங்க வீட்டுக்காரர் இல்ல. விருந்தாடி போயிட்டியா? விருந்தாடி போனாங்கன்னா வாங்க வந்து உட்கார சொல்லி ஒரு கறி எடுத்து சமைச்சா தானே வழக்கு. உங்களையே அடிக்க வந்தாங்க. கறி எடுத்து சமைச்சா சாப்பிட வந்துட்டாங்க. யா
யாயா யாரை பார்க்க போறீங்க நீங்க? அவங்க பொண்டாட்டியை பார்க்க போனோம். பொண்டாட்டி பார்க்க போனா ஏன் திட்டுறாங்க, அடிக்க வராங்க? நமக்கு யார் உங்களுக்கு என்ன தங்கச்சி வேணும் உங்களுக்கு? சரி நமக்கு நடத்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எதுக்கு அடிக்க வந்தாங்க ரெண்டு பேரையும்? கூடு விட்டு கூடு வாங்கினா வீடு விட்டு வீடு வந்தா முத்தமா விட்டுப்பாங்க. இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு விருந்தாடி வர்றது இல்லையா? நாங்க பின்னாலே போகலைன்னா ஓட்ட வச்சுட்டு இறங்கிடுவான். ஏன் அப்படி இறங்குனீங்க? அஞ்சு போய் என்ன பண்றீங்க? காங்கிரீட் போடுவான். அப்ப கொத்தனாரா நீங்க? ஆள் இல்லாத நேரத்துல போய் எதுக்கு நீங்க கொத்தனார வேலை காங்கிரீட் போட்ட? ஆள் இல்லாத நேரம் தான் பார்ப்பாங்க, 10 ஆளை குடிக்க போவாங்க வேலைக்கு. அதை வந்து சிவகங்கையில கூட்டி போவாங்க. அப்படி சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. சரி, வேற என்ன இது கேட்கணும்னு ஆசைப்படுறியா? உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா வந்து சரஸ்வதி, ஆமா. நீங்க நாரதரு. ஆமா. உங்களுக்கு கல்யாணம் கட்சி ஆயிடுச்சு. ஆசை கிடையாது, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய அதாகப்பட்டது ஊருக்கும் பேருக்கும் ஜாதகப்படி நல்ல காலம் வந்திருக்கு. உங்க பேரியா? தங்கராஸ். ஓம் தங்கராசுமே ஹஹா பிரதிகே கல்யாணம் ஆயிடுச்சா? வடக்க முன்னமையா ஹலா பிரதிகே அபாவ பிரதி தாப்ரேஹா ஆஹா. உனக்கு என்னப்பா? மூல நட்சத்திரம். ஓம் பிரதிகே அப்போ திகா. நீங்க வேற நயனார் கோயில் குளிச்சுட்டு இப்ப நாகவல்லி கோயில் மாலை கட்டி உண்மையை சொல்லு. திரி வைக்கிறாரு தானே தெரியும். இந்த கல்யாணமே ஆகலையா? ஆசை கிடையாதுங்க கொஞ்சம் கூட இல்லைங்க. எப்படி எப்படி உடம்புக்கு எப்படி இதாங்க? இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதனும் ஆளுகின்றார். உங்களுக்கு கல்யாணம் ஆளுங்கிறார் பாவம். இப்பொழுதுமே பாட்டன் மரணாமலை மட்டுமே சிந்தையில் உள்ளக்கூடிய தன்மை படைத்தவன். கல்யாணமே ஆசை கிடையாது, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூவாசையிலும் அறவே வெறுத்தவன். அறுத்து போடல யார்? அறுத்து போட்டியதா? சரி, அது வேணாம்னே விட்டுச்சுல. வெறுத்து விட்டேன். எங்க ஆபரேஷன் பண்ணிய மாந்த புரிய மாட்டியா? அதான் பார்க்க முடியாங்க. எதுக்கு நான் பார்க்க சொல்றேன்? ஆபரேஷன் இல்லையா, வெறுத்துட்டேன். சரி சரி, அப்புறம் கை தான் அடிக்கிறியா? முற்காலத்துல கல்யாணம் காட்சி 52 உண்டாட்டி கேட்டுக்கண்ண. கல்யாணம் பண்ணலையே 52 உண்டாட்டி. இன்னொரு ஜென்மத்துல 60 புள்ள. 60 புள்ள. நான் கேட்கிறேன், நீ பொண்டாடி மேல பொண்டாடி கம்பெனி வச்சிருந்தேன். பார்த்தாலே புள்ள வரக்குங்கயா? இதெல்லாம் பார்த்தாலே சாமி பார்த்தாலே புள்ள வரக்குமா? என்ன விஷயம் வந்துருக்கீங்க? உள்ள சத்தம் கேட்டுச்சு. சாமி நீங்க பார்த்தாட்டே நாங்கெல்லாம் உள்ள சத்தம் கேட்டுச்சு. சோனு உள்ள சோனு கேட்டு கேட்டதா சொருன்னு கேட்டதா? சோ என்றுதான் கேட்டது. இல்ல கட்டத்துக்கு சொல்றன்னு கேக்குமே. ஆளோளும் பாடும் தன்றலே ஆகாயும் தேடும் திங்களே. ஆனா நாங்க பாட்டு பாடலாம் கேட்கப்படாது தானே கட் பண்ண மாட்டேங்க. அவ்வளவு எங்களை பார்க்கல இதாச்சு. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. டூ லேடிஸ். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஆமா, நாங்க இப்ப வெளியே இருக்கோம். குண்டியில தண்ணி கொண்டு வரோம். இன்னும் வேகமாய் வந்து போகிறேன். சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, பர்ரு ஸ்டைல பாருடா. அந்த லேடிஸ் கூட்டிட்டு வரீங்களா? செல்லாம் அழைத்து வாருங்கள் அந்த பெண்மணி அழைத்து.
இருக்கிறார். 3 பைத்தியமா அழைத்து வருங்க சாமி வா. சாமியோ தமதாமி நந்தியோ வந்தியோ தமதாமி சாமியோ சாமியோ குலப்படுவதால் ரைட் சுவாமிகளுடைய வாழ்த்து. ஏய் தலையில் முகரை முகரை சூத்திரவாளா நீ ஏன் வந்திருக்கிற? ஏய் சின்ன பொண்ணுதான் துக்கப்படுது அம்மா அம்மாடி யாரு அது ஒண்ணு நினைச்சு கண்ணு சிவக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் துக்கப்படுது அம்மா அம்மாடி நினைச்சு கண்ணு சிவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து சாமன் பூடிச்சது வாழ்வு மயக்குது ஆசிரியர் மனசு தவிக்குது. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அதனால என்னென்ன பண்ணிவிட்டு ஒண்ணு செய்யாத பிள்ளை நடிச்சு காலையில காத்திருக்கு மாலையில சூரியன் இருக்கு. இவங்க ஈடுபாடு பண்ணீங்க கேட்டுங்க. நான் பாடுறேன் இடுப்பை மட்டும் ஆட்டினா போதும். இல்லையா தாள வாசிக்கிறாங்க அதுக்காக அதோட வாழ்நாள்ல எப்பதான் ஒரு பாட்டா நீ மனப்பாடம் பண்ணுவ? அது பாட்டு அது பாட்டு தங்களையில காத்து கிடக்குறேன் ஆவாரம்பு போல அந்த பாட்டை பாடு. கிளிக்க சொல்லல இத பாட்டு ஆத்தங்கரை ஓரத்திலே அடிய மயில பாடியா? அடிய
மயிலை பாடு, நீ அதை பாடு. பாடி 3 நாள் ஆயிடுச்சு. பாடு நீ அதை. சம்மதம் சொல்லிய சந்தன வள்ளிய கையோடு கழுத்துமா, உண்மையில் ஆதி மன்னராக கண்ணீர சொல்லட்டுமா, பிரியா இன்னும் ஐயா இனிமே சொல்றேன், என் வாழ்நாள்ல இனிமே உங்களை ஆட சொல்லி இனிமே கேட்கவே மாட்டேன். பணமா சரிம்மா போமாமா. என்ன என்னடா அடுத்த காவல் யார் இருக்கா? சரி இந்த பிள்ளை கூட்டி வந்துட்டேன், அடுத்த பிள்ளை கூட்டி வரியா? இந்த விட்டு வரேன், கூட்டிட்டு வா. அப்புறம் யார தொழில கொண்டு வந்துடுறான் என்ன, எங்க தொழில அப்படி ஆகி போச்சுல. ஏண்டா எல்லாரும் ஆளு பார்த்து ஆளு வந்து புரிஞ்சாடாது. அவன் தோல் கட்டு, இவன் தோல் கட்டு. இது மாதிரி விஷயத்துல பண்ற இழந்து பண்றது பாவம். நீ படுக்க மாட்டேங்கிற, நானும் படுக்க மாட்டேன், தண்ணி படுக்க மாட்டேங்கிற. சும்மாவே படுக்க மாட்டேன். அம்மா தங்கையே விஷயமா என்ன கூப்பிட்டீங்களா? நம்ம இடத்துக்கு நாளை வந்திருக்கிறார். என்ன காரணமா இருக்கும்? என்ன பண்ண அப்படி என்ன பண்ண? ஐயோ ஏய் பைத்தியக்காரியாடி, என்னடி சொல்ற? ரெண்டு பேர் ரெண்டுல ஒண்ணு
அப்படி சொல்லு. இதை மட்டும்தான். அண்ணே என்னண்ணே? நான் சாமான் அவங்க போயிடுவேம்மா. அண்ணே உதய பெருக்கா உத்தரத்துக்காக வைக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்களை வேணாமுங்கிறேன். இந்த முகரையை வச்சு என்ன ஏனே இந்த பிள்ளைக்கு இந்த பாடிக்கு இந்த லேடி தேவையா? அப்படியே நினைக்காத. அப்புறம் எப்படி நினைக்க சொல்றீங்க? என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல பாவம், நீங்க ஒரு சைக்கிள்ல உட்கார சொல்றதுல ஏத்திட்டு போனாலும் அழுத்துறதுக்குள்ள நீங்க சிரமப்படுவீங்க. அப்படி இருக்கல நீங்க இப்படி இந்த பிள்ளை ஆசைப்படுறீங்களா? நியாயமானு கேக்குறேன். சுமக்க முடிஞ்ச சுமையை மட்டும் தான் சுமக்க நினைக்கணும். என்னால முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாரி பெரிய டாரஸ் லாரியாத்தான் இருக்கு. சரி, சின்ன மனுஷன் தான் டிரைவர் ஓட்டுறான். நீ யானை மேல ஏறி சவாரி பண்ண ஆசைப்படலாம், தவறு இல்ல. என்ன விஷயம் வேணும் கூப்பிட்டீங்க? கவலைப்படாதீங்க. யார் வந்திருக்காரு? அழைத்து வாருங்கள். வணக்கம் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி ஒரு சுத்து சுத்தி போங்க. அண்ணே இந்த சாமி ஒரு சுத்து சுத்தி போங்க. ஏய் ஏய் இவன் இல்லடி இவளரி அடியே இரி. ஐயா நான் பாட்டு பாடி ஒரு சுத்து சுத்தி போங்க. மலர் போன்ற வடிவழக என் அருகிலே மயங்காத மனமென்று உன் நினைவிலே மலர் போன்ற வடிவழக என் அருகிலே மயங்காத மனமென்று உன் நினைவிலே உன்னதை புரிந்து வந்தது நீரென்று அழகான உனை கண்டு எங்கள் உள்ளங்கள் ஆடி பாடினார். வரவேண்டும் வரவேண்டும் வாழ்வில் உயர்ந்த வரவேண்டும். ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே அழகிய குலதீரா அழகிய குலபால் உன் முன்னே இசை ஒலிக்க மங்கையர்